வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 88 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்ட் போகிறதுக்கு உள்ள இண்டிகேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கு. இது கூடிய விரைவில் 26,000 தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த வீக்கில், அதாவது கம்மிங் வீக்கில் தொடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத. அதுமாரி சென்செக்ஸ் பாருங்கள், ஒரு 303 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க்கு, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி சொல்லி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான். எக்ஸப்ட் ஐடியை தவிர. ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 173 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பு 0.4% பாசிட்டிவும், ஸ்மால் கேப்லாம் ஒரு 0.8 0.9% வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஆக்டிவிட்டிஸ் தான். எஃப்ஐ பாருங்கள், நேற்றுக்கு நல்ல ஒரு பையிங் சைடு தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1397 கோடிக்கு பையிங் சைடில் வந்திருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 588 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ லாஸ்ட்டு 2-3 டேஸாக சேல் பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு சேல் பண்ணல. ஒரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 588 கோடிக்கும், அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 190 கோடி 190 கோடி அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐஐ கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடிக்கு நல்லாவே பை பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் வந்தது. நேற்றுக்கும் பை பண்ணதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்லாம் நல்லாவே போயிட்டே இருக்குது. இந்த கண்டினியூவேஷன் தொடர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் என்னென்னா இப்போது வர ஜூன் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் இது வந்து முடிய போகுது, காலக்கெடு முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் என்னென்னா இந்தியாவோட அவங்க வந்து பல ட்ரேடு இதில் சைன் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேரிஃப் எக்ஸப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிளான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கனடா வந்து அந்தளவுக்கு ஒத்துக்கலை. சில இது வந்து இவங்க ஒரு டேரிஃப் ஒன்று போடுறாங்க, அவங்களும் ஒரு டேரிஃப் போடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி வேணால் நடக்கலாம். நமக்கு ஒரு ஜூலை 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஒன்று மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே மோஸ்ட்லி 26,000 தொடுறதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் நடக்குதுங்கிறத. அதுமாரி யூஎஸ் மார்க்கெட் பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸு 432 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 32 பாயிண்ட்டும், நாஸ்டாக்கு 105 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் போயிருக்கு. டாக்ஸு, எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்குது. இதோட கண்டினியூவேஷன் நம்மளுக்கு திங்கக்கிழமையும் இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்றைக்கும் மார்க்கெட் வந்து புதிய உச்சத்தை தொடுறதுக்கு போகலாம், இல்லை ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மட்டும் ஏறத்துக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் நடக்குதுங்கிறத. அதுமாரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எகைன் ஒரு 55 ரூபா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 8,930 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு வந்து பாருங்கள் 9,742ன்னு இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் பெரிய அளவுக்கு குறையல. பிஃபோராக பார்த்திங்கன்னா 9,200 9,300 மேலே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோல்டை வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு சில்வர்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, கோல்டு பீஸு சில்வர் பீஸ் அது மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் இறங்கினா கூட இது மோஸ்ட்லி இறங்காது. ஏன்னா ஸ்டாக்ஸ் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை ஏறிட்டே போகும். இப்போ நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகுது, கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரீசன் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு இந்த புல் ட்ரெண்ட் அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது எல்லா பணமும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா கோல்டோட விலை சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிட்டே இருக்கும். பட் பெரிய அளவுக்கு குறையாது, கொஞ்சமாக தான் குறையும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரு பெரிய அளவு இருக்காது. என்ன ஒரு 5%, 3%, 10%, மேக்ஸிமம் 10% அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறதுக்கும் சான்ஸே ரொம்ப கம்மி தான். கோல்டில் அந்தளவுக்கு குறையாது. ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா கூட
மோஸ்ட்லி ஒரு டிப் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அடுத்த இதில் ரிவெஞ்ச் கொடுத்து கோல்டு ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதனால் கோல்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டை ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாங்கி வச்சுட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்ததாக இப்போ என்எம்டிசி ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ஸ்டீல் செக்டரில் போகலான்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ என்னென்னா புதுசாக ஆட்டோமோட்டிவ்க்குள்ள ஸ்டீல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக அசோக் லேலண்டோட வேற பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்எம்டிசி ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆட்டோமேட்டிவ் ஸ்டீல் கம்பெனியாக மாறி இருக்குது. இப்போதைக்கு இந்த இதில் மாறி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் யாருக்கான்னு பார்த்தா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, அடுத்தது டாடா ஸ்டீலு, அடுத்தது ஆர்கிலார் மெட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி ஸ்டீலு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது வந்து சத்தீஸ்கரில் உள்ள பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு இது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸு செக்டாரில் புதுசாக என்ட்ரி ஆயிருக்காங்க. பட்டு நம்ம இந்தியாவில் இல்லை, ஃப்ரெஞ்சில் உள்ள லெக்வாக்னு ஒரு கம்பெனி. அது வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் வந்து மெட்டீரியல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. அவங்கள்ட்ட உள்ள 51% ஸ்டாக்கை வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விப்ரோவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டார்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிலேருந்தும் ஸ்டாக்ஸை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த ரினியூவல் எனர்ஜிலும் போகிறதா ஒரு இது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. விப்ரோவை இப்போதைக்கு கூட கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 260 265 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் லாங் டேர்முக்குன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பிளாக் ராக்கோட ப்ரோக்கிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ரோக்கிங் இதுவும் வச்சு, அதாவது அட்வைசரிலாம் பண்ணுறதுக்கு ப்ரோக்கிங் அட்வைசரிலாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு இதுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரோக்கிங் செக்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செபி வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் நல்லாவே அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. இது வந்து கீழே போயிடும், 200 கீழே போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்ட அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. S-400 மிசைல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய விரைவில் நல்ல ஒரு இதில் முடிவில் வந்து அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதை பற்றி அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மீட்டிங்கும் அவங்களுக்கு போயிட்டுருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்குது. அடுத்ததாக வாரி எனர்ஜிஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 540 மெகாவாட்டுக்கு உள்ள சோலார் மாடல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் உள்ள இதுலேருந்து வந்திருக்கிறதா ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட மதிப்பு என்னென்னு ஒன்றும் தெரியல. அது தெரிஞ்சது ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக டாடா குரூப்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. டாடா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா IPO லான்ச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அக்டோபர் டு டிசம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. அது ப்ரொப்போசல்லாம் பண்ணணும். இந்த HDB ஃபினான்ஷியல் வந்து வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஃபைனலாக இது எப்படியோ வந்துருச்சு. அதுவும் எல்லாம் டேட்டு முடிஞ்சிச்சு. நேற்றையோட டேட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம திங்கக்கிழமை அன்றைக்கி அலாட்மெண்ட் என்னென்னு தெரியும். யார் யார் கிடச்சிருக்கு கிடைக்கலங்கிறது தெரியும். கிடைச்சவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள். ஒரு லாங் டேர்ம் இருக்காது, ஒரு ஷார்ட் டேர்மில் இருக்கும். ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனி தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா HDFC பேங்க் தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதாக பிரச்சனை வராது. உங்களுக்கு சேஃபஸ்ட் ஜோனில் நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.